அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கேட்டதை கொடுக்கக்கூடிய சோடசக்கலை நேரம் வரும் நாள். இரவு நேரத்தில் வரும் சக்தி வாய்ந்த இந்த 5 வினாடிகளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த மேஜிக் நம்பரை நம்முடைய கையில் எழுதினாலே போதும், நாம் கேட்ட ஒரு விஷயம் கேட்டபடி கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகளை தாங்க சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை மொத்தம் 16 திதிகள். 17ஆவதாக இருக்கக்கூடியது தாங்க இந்த சோடசக்கலை. கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. அதனால தான் இதை சோடசக்கலைன்னு நம்ம சொல்றோம். இந்த சோடசக்கலை நேரம் 5 வினாடிகள் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்திற்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். தத்தாத்ரேயருடைய அருள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் ஆழமாக உணரக்கூடிய விஷயம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்வாங்க. சோ இந்த சோடசக்கலை நேரத்தை ரொம்பவுமே விழிப்புணர்வோட நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் தாங்க நம்ம நினைக்கணும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நமக்கு நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குங்க. அதுல இந்த 5 வினாடிகள் கரெக்டா எப்ப வருதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தாங்க நம்முடைய சித்தர்கள் இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் அந்த திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தையுமே சோடசக்கலை திதி நேரமாக எடுத்துக்க சொல்றாங்க. இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க அந்த ஆற்றல் மிக்க 5 வினாடிகள் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, இன்றைய தினம் சோடசக்கலை தோன்றக்கூடிய நேரம் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி 7 நிமிடங்கள் முதல் இரவு 12 மணி 7 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. பொதுவாகவே இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கணுமோ, நம்முடைய குறிக்கோள்கள், லட்சியங்கள், ஆசைகள் எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நம்ம எந்த அளவிற்கு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா அப்படியே நம்ம ரியலா கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன். சொந்தமாக நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு ஒரு லட்சியம் இருந்தா, உங்களுடைய அந்த கனவு இல்லத்தை உண்மையாகவே நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க அல்லது வாங்கிட்டீங்க. இப்போ கிரக பிரவேசத்திற்கான வேலைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, எந்த அளவிற்கு ஆனந்த கண்ணீருடன் ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்மெண்டா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நம்ம கொண்டு வரணும். இந்த 2 மணி நேரமும் அந்த சந்தோஷமான உணர்வுகள்ல நாம் இருக்கும்போது கட்டாயமாக மிக விரைவாக உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க வாங்கிடுவீங்க அல்லது கட்டி முடிப்பீங்க. இது ஒரு உதாரணம் மட்டும் தாங்க. உங்களுடைய கோரிக்கைகள், லட்சியங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கரெக்டா நீங்க யோசிக்கும் போது, கற்பனை செய்யும் போது அது அப்படியே நடக்கும். இந்த உணர்வுகளோட சேர்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில கிரீன் கலர் பெண்ணால இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. கிரீன் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். 2017133 2017133. இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன சக்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் சேர்க்கும் ஆற்றல் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டு. இன்றைய தினம் நம்ம பார்த்த அந்த சோடசக்கலை திதி நேரத்துல கரெக்டா இந்த நம்பரை நீங்க எழுதிடுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய அந்த சந்தோஷத்துல நீங்க இருக்கும்போது அடிக்கடி இந்த நம்பரையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோடச திதி முடியும் நேரம் வரை இந்த நம்பர் உங்க கையில இருக்கட்டும். அதற்கு பிறகு
வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்தி மிக்க நேரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரோட் சேனல்ல கடந்த தீபாவளியை முன்னிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கி பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நடுவுல கொஞ்சம் ஸ்டாக் இல்லாம இருந்ததுங்க. இப்ப புதியதாக ஃப்ரெஷ்ஷா நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். இதை எப்படி வாங்கணும்னு இந்த வீடியோவோட கடைசியில நம்ம சொல்லி இருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வாலெட்டை பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான மணி பர்ஸை பார்க்க போறோம். முழுக்க முழுக்க பணவசியத்தை ஏற்படுத்தி தருவதற்காகவே இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முதல் முக்கியமான விஷயம், அதிரடியான அபாரமான பணவசியம் ஏற்பட ஒரு மணி பர்ஸ் நல்ல ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க பியூர் லக்ஷ்மி ரெட் கலர்ல, தூய அடர் சிவப்பு நிறத்துல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட முழுமையாக பணத்தை ஈர்க்கும் லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க இருக்கும், வேற கலர் கிடையாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வடையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்குள்ள இருந்து நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். பொதுவாகவே சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியா நிறைய ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை ஜஸ்ட் கையில நீங்க எடுத்து பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களில் இருந்தே அதிரடியான பணவரவு ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததாக பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்க கூடிய அதே பணவசியத்தை தரும் லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்கான மணி பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதனுடைய மெட்டீரியல்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. பியூ லெதர் நம்ம பயன்படுத்துறோம். பாலியூரித்தின் லெதர், எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. பெண்களுடைய இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸுக்கு மேலேயும் பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வடையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்குள்ள இருந்து நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ளேயும் முழுமையான பணத்தை ஈர்க்கும் லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க இருக்கும், வேற எந்த ஒரு கலரும் கிடையாது. இந்த மணி பர்ஸ்குள்ள ஜிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட், தனி அறை கொடுத்திருக்கோம். அதுல தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரம், இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறைகள் ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க இந்த காயினை நம்ம வச்சு தரக்கூடிய இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. எதிர்பாராத வழிகளில் கூட அது பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ஹேண்ட்பேக் பயன்படுத்தாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல நீங்க ஒரு கட்டு அளவிற்கு ரூபாய் நோட்டை வச்சுக்கலாம். பெரிய சைஸ் மொபைல் வச்சிருந்தா கூட இந்த மணி பர்ஸ்குள்ள தாராளமாக வைக்கலாம். மேலும் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாமே வைக்கிறதுக்கு தாராளமா இடம் கொடுத்திருக்கோம். இவை அனைத்தையுமே வச்சுட்டு உங்க கையிலேயே நீங்க காம்பாக்டா கச்சிதமா எடுத்துட்டு போகலாம். இதை கையில பிடிக்கும் போதே ஒரு நல்ல ரிச்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். வீட்ல பணத்தை சேமிக்க கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல நீங்க பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். நீங்க சேர்த்து வைக்கும் பணமும் மங்களகரமான நல்ல பொருட்கள் வாங்க உதவும். இதுவரை பணத்தை சேமிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸை வாங்கி நீங்க பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய சேமிக்கும் திறன் அதிகமாகும். ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வாலெட்ல சொன்ன அதே விஷயம் தாங்க. பெண்கள் நீங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களில் இருந்தே நல்ல பணவரவு அதிகரிப்பதை கண்கூட நீங்க பார்ப்பீங்க. குடும்பத்திற்கே பணவசியம் ஏற்படும். இதையெல்லாம் தாண்டி நம்ம டிவைன் ரோட் சேனல்ல கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இன்றைய தினம்
தினம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இரவு நேரத்தில் நம்ம பூஜையை செய்ய போறோம். ஸோ இந்த மணி பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.